இயர் 2010ல ஒரு பப்ளிக் இன்டர்நெட் ஃபோரமில் ஒருத்தர் வந்து ஒரு போஸ்ட் போடுறாரு. அதாவது என்னன்னா, என்கிட்ட வந்து 10,000 பிட்காயின்ஸ் இருக்கு, இதை ஒருத்தர் எக்ஸ்சேஞ்சாக வாங்கிக்கிட்டு எனக்கு 2 பீஸாஸ் ஆஃபர் பண்ண முடியுமா அப்படின்றது தான் அவரோட போஸ்ட். ஸோ இந்த போஸ்ட்டை பார்த்துட்டு ஒருத்தர் இந்த 10,000 பிட்காயின்ஸை வாங்கிக்கவும் செய்கிறாரு, அவருக்கு 2 பீஸாஸும் ஆஃபர் பண்ணுறாரு. ஸோ வாட் இஸ் அ பிட்காயின்? அதாவது பிட்காயின் அப்படின்றது ஒரு டிஜிட்டல் மணி ஆர் டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்துட்டு பிளாக் செயின் அப்படின்ற ஒரு டெக்னாலஜியில் வந்துட்டு ஒர்க் ஆகுது. ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி டீசென்ட்ரலைஸ்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஐடியாவை வந்துட்டு 2008 அக்டோபர் 31 சட்டோஷி நாகமோட்டோ அப்படின்றவர் தான் வந்துட்டு ஒயிட் பேப்பராக ரிலீஸ் பண்ணுறாரு. இது ரிலீஸ் ஆன உடனேவே வந்துட்டு டெக்னாலஜிக்கல் வேர்ல்டில் இட் பிகேம் அ ரெவல்யூஷன். ஸோ இதோடைய பொட்டன்ஷியல் என்ன அப்படின்றத அப்போ இருந்த கிரிப்டோகிராஃபர்ஸ்ல இருந்து அதர் ஃபினான்ஸ் பேஸ் பண்ண அனலிஸ்டுக்கு கூட இது என்ன ரெவல்யூஷன் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில கிரியேட் பண்ணும் அப்படின்றது வந்துட்டு அப்போவே தெரிஞ்சிருந்துச்சு. இது சம்மந்தமான நிறைய ஆர்டிகல்ஸும் இதை சுற்றி ரிவால்வ் ஆக ஆரம்பிச்சிருந்துச்சு. கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு மாடலாக ரிலீஸும் பண்ணுறாங்க. ஸோ பிட்காயின் வந்துட்டு 2009ல் வந்துட்டு ரிலீஸ் செய்யப்படுது. பிட்காயினோட ஸ்பெஷாலிட்டியே என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வந்துட்டு there are only 21 million bitcoins totally in this world. ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ராவாகவும் அதில் நம்ம எதையும் ஆட் பண்ண முடியாது, அதை கம்மியும் பண்ண முடியாது. ஸோ இதுக்குள்ளே தான் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்றது பிட்காயினில் பேசிக்காக நடக்கும். இதோடைய மதிப்பு அப்படின்றது வந்துட்டு டக்குன்னு ராக்கெட் ஹையாகவும் போகலாம், என்னென்னாலும் ஆகலாம் அப்படின்றது பிட்காயினுடைய ஸ்பெஷாலிட்டியாக சிலர் சொல்லுவாங்க. சிலர் அதை வந்து ஒரு மைனர் இன்கன்வீனியன்ஸாக சொல்லுவாங்க. பிகாஸ் அதோட மதிப்புன்றதை வந்துட்டு நம்மளால அவ்வளோ ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிட முடியாது. அண்ட் இன்னொரு ட்ரிவியா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சட்டோஷி நாகமோட்டோ அப்படின்றவர் வந்துட்டு யாரு அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அது ஒரு உண்மையான நேமா ஆர் சூடோ நேமா அப்படின்றது கூட எந்த ப்ரூஃப்ஸுமே கிடையாது. ஹி இஸ் கம்ப்ளீட்லி அனானிமஸ். ஸோ அந்த 2010ல் வந்துட்டு ஒருத்தர் 2 பீஸாஸை வந்துட்டு 10,000 பிட்காயின்ஸ் ஆஃபர் பண்ணி வாங்கினார்ல, இன்னைக்கு அந்த 10,000 பிட்காயின்ஸ் உடைய டோட்டல் ஒர்த் வந்துட்டு 4,000 crore ருபீஸை விட அதிகம் அப்படின்றது தான் இன்னைக்கு ஃபேக்ட். ஸோ அன்னைக்கு அந்த 2 பீஸாஸை 10,000 கொடுத்து வாங்கினவர் இன்னைக்கு என்ன தாட் ப்ராசஸில் இருப்பார் அப்படின்றத அவர் நிறைய இன்டர்வியூஸ்லேயும் ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் நிறைய ஆர்டிகல்ஸும் அது ரிகார்டிங்காக எழுதியிருக்காரு.